அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி நவம்பர் 20ஆம் தேதிக்கான நடப்புகளை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல் செய்தியை பாருங்கள். இயற்கை விவசாயத்தின் மகுடம் தமிழகம். நம்ம முன்னாடியே பார்த்தோம். கோவை கொடிசியில் இயற்கை விவசாயிகளுடைய மாநாடு நடக்க போகுது. அதில் மாண்புமிகு பிரதமர் கலந்துக்க போகிறான்னு பார்த்தோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா பிரதம மந்திரியுடைய கிசான் சரிங்களா, அந்த திட்டத்தினுடைய 21வது தவணையை தான் வெளியிடுறாரு. இதில் முக்கியமானதை பார்ப்போம். இயற்கை விவசாயத்தின் உலகளாவிய மையமாக மாறும் பாதையில் இந்தியா முன்னேற்றம் அடைந்துள்ளது. வேளாண் கடன் அட்டை திட்டத்தின் மூலம் இந்த ஆண்டு விவசாயிகளுக்கு 10 லட்சம் கோடி கடன் உதவி வழங்கப்பட்டுள்ளது. அதான் கிசான் கிரெடிட் கார்டு இருக்குல்ல, அது வேளாண் கடன் திட்டம். அது பார்த்திங்கன்னா 1998 நபார்ட் பேங்க் மற்றும் இந்திய ரிசர்வ் வங்கி இது ரெண்டும் சேர்ந்து வெளியிட்டிருக்கோம். வேளாண் பொருட்களின் ஏற்றுமதி இரட்டிப்பாகியுள்ளது. மேலும் உயிரி உரங்கள் மீதான GST குறைப்பால் விவசாயிகளுக்கு அதிக பலன் கிடைத்துள்ளது. தமிழ்நாட்டில் சுமார் 35,000 ஹெக்டரில் இயற்கை விவசாயம் மேற்கொள்ளப்படுகிறது. இயற்கை விவசாயம் என்பது இந்தியாவின் சொத்து. இது வேறு எங்கும் இருந்தும் இறக்குமதி செய்யப்பட்டது அல்ல. இது நமது பாரம்பரியத்தில் பிறந்தது. அதேபோல் சிறுதானியங்களின் சாகுபடியை இயற்கை வேளாண்மையுடன் இணைப்பதால் பூமியை பாதுகாக்க முடியும். தேனும் தினைமாவும் முருகப்பெருமானுக்கு படைக்கப்படுகின்றன. அதுபோல் இந்த மண்ணுக்குரிய கம்பு, ராகி, சாமை போன்ற சிறுதானிய உணவுகள் உலக சந்தையை சென்று சேர வேண்டும். கர்நாடகம், கேரள மாநிலங்களின் மலைப்பகுதிகளில் விவசாயிகள் ஒரே தோட்டத்தில் பல்வேறு வகையான பயிர்களை நடவு செய்கின்றன. அதாவது ஒரே பயிரில் இடையில பல பயிர் சாகுபடி மேற்கொள்ளுவாங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க. இந்த விவசாய முறையை நாடு முழுவதற்கும் கொண்டு செல்வது குறித்தும் வேளாண் பாடத்தில் இயற்கை விவசாயத்தை முக்கிய பாடமாக சேர்ப்பது குறித்தும் வேளாண் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி மேற்கொண்டிருந்தனர். இந்த தென்னிந்திய மாடல் விவசாயம் உலகின் பழமையான ஒன்றாகும். மேலும் உலகின் பழமையான அணைக்கட்டுகள் 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட காளிங்கராயன் கால்வாய், நீர்ப்பாசன திட்டங்கள், கோயில், குளங்கள் யாவும் பிறருக்கு முன்மாதிரியாக உள்ளன. இயற்கை விவசாயத்துக்கு உலகின் தலைமையிடம் என்றால் அது இந்தியா தான். விவசாயிகள் ஒரு ஏக்கர் ஒரு பருவம் என்பதிலிருந்து இயற்கை விவசாயத்தை நோக்கி வர வேண்டும். இதை ஆண்டுக்கு ஆண்டு அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இயற்கை விவசாயத்தை பற்றி பெருமை பேசியிருக்காரு. ஸோ அது முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நோட்ஸ் எடுத்துக்கோங்க சரிங்களா. அடுத்ததாக அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் ரூ. 80 லட்சத்தில் சிறார் அறிவியல் பூங்கா திறப்பு. இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் பார்த்திங்கன்னா 2010 செப்டம்பர் 15ஆம் தேதி தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இதில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 8 தளம் இருக்கும் சரிங்களா. குழந்தைகளின் அறிவியல் ஆர்வத்தை வளர்க்கும் வகையில் சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலக வளாகத்தில் 80.24 லட்சத்தில் சிறார் அறிவியல் பூங்கா, அதாவது சில்ட்ரன்ஸ் சயின்ஸ் பார்க்கை திறந்து வச்சுருக்காங்க பள்ளி கல்வித்துறை சார்பில். குழந்தைகள் கற்றல் செயல்முறையில் நேரடியாக ஈடுபட்டு அறிவியல் கோட்பாடுகளை அனுபவத்துடனும் கற்கும் வகையில் மின் இயந்திரம், எர்த் குயிக் கேபிள், மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் சைக்கிள் உள்ளிட்ட 21 அறிவியல் சாதனங்கள் நிறுவப்பட்டுள்ளன. இவற்றில் 10 சாதனங்கள் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம் ஆகிய துறைகளின் ஒருங்கிணைந்த கற்றலை வழங்குகின்றன. ஸோ அண்ணா லைப்ரரியில் பார்த்திங்கன்னா 80.24 லட்சத்தில் சிறார் அறிவியல் பூங்கா தொடங்கியிருக்காங்க. அடுத்ததாக இந்தியாவில் உறுப்பு மாற்று சிகிச்சைகள் தமிழகத்தின் பங்களிப்பு 24%. இது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. நாடு முழுவதும் 36 மாநிலங்களில், அது தப்பு சரிங்களா. நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா 28 மாநிலங்களில் கடந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட உறுப்பு மாற்று சிகிச்சைகளில் 1/4 தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டது இருப்பதாக மத்திய அரசினுடைய தரவு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது அந்த காலகட்டத்தில் நாடு முழுவதும் மூளைச்சாவு அடைந்த 1128 பேரின் உறுப்புகள் தானமாக பெறப்பட்டு தகுதியானவர்களுக்கு பொருத்தப்பட்டன. அதில் 268 உறுப்பு தானங்கள் தமிழகத்தில் நிகழ்ந்துள்ளன. அப்போ மொத்தம் 1128, அதில் 268 தமிழகத்தில் இருந்திருக்கு. இது மொத்த எண்ணிக்கையில் 24% என்பது குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற பல மாநிலங்களில் மூளைச்சாவு அடைந்த ஒருவரிடம் இருந்து கூட உறுப்பு தானம் பெறப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போது மொத்தம் 28 ஸ்டேட்டில் தமிழ்நாடு மட்டுமே பார்த்திங்கன்னா 268 உறுப்பு தானத்தை நிகழ்த்திருக்கு. அதன் மூலிமா 24% பதிவு செஞ்சுருக்கு. ஆனால் உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் போன்ற மாநிலத்திலிருந்து மூளைச்சாவு அடைந்த ஒருவரிடம் கூட இருந்து அந்த உடல் உறுப்பை பெறவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பார்த்திங்கன்னா உறுப்பு தானம் செய்பவர்களின் உடலுக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்படும் என கடந்த 2023 செப்டம்பர் 23ஆம் தேதி முதல்வர் அறிவித்தார்.
இதை பின்தொடர்ந்து இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் இத்தகைய திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ உறுப்பு தானம் செய்கிறாங்கல்ல, அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து அடக்கம் செய்கிறப்போ 21 குண்டுகள் முழங்க அவருடைய உடல் வந்து தகனம் செய்யப்படும், அதான் அடக்கம் செய்யப்படும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு சார்பில் தான் சொல்லியிருந்தாங்க. அரசு மரியாதை அறிவிப்புக்கு பிறகு தமிழகத்தில் இதுவரை 553 பேருக்கு வந்து தானம் அளித்து அவங்கள வந்து மரியாதை செலுத்தியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. அதே போல் மூளைச்சாவு அடைந்த ஒருவரால் 7 பேருக்கு வந்து மறுவாழ்வு அளிக்க முடியும் அப்படின்னும் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்துடைய பர்சன்டேஜ் 24%, சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் இறந்தவருடைய உடலுக்கு வந்து அரசு மரியாதை செய்யப்படும் அப்படின்னு முதல்வர் எப்போ அறிவித்தார்னா 2023 செப்டம்பர் 23. அதே போல் சிறந்த நூலகங்களுக்கு விருது. தமிழகத்தில் வந்து நிகழாண்டில் சிறப்பாக சேவையாற்றிய நூலகர்கள் மற்றும் நூலகங்கள் வாசகர்கள் வட்ட தலைவர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து விருதுகளை வழங்கியிருக்காரு. இந்திய நூலகத் தந்தை என போற்றப்படும் டாக்டர் SR அரங்கநாதனின் நினைவை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் தமிழகத்தில் சிறப்பாக சேவையாற்றும் நூலகர்களுக்கு பொது நூலகத்துறை சார்பில் விருது வழங்கப்படுகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா 1948ஆம் ஆண்டிலிருந்து இந்த விருது வந்து வழங்கப்பட்டு வருது. விருது பெற்ற நூலகர்களுக்கு சிறப்பு சான்றிதழுடன் 50 கிராம் வெள்ளி பதக்கமும் 5000க்கான வரைவலையும் வந்து வழங்கப்படுது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், கிளாஸ்கோ பல்கலைக்கழக பேராசிரியர் ஸ்ரீவாஸ் சகஸ்ர ராமநாதனுக்கு, சரிங்களா, சகஸ்ர நாமத்துக்கு பிரிட்டன் சாதனையாளர் விருது. ஸ்காட்லாந்தினுடைய கிளாஸ்கோ பல்கலைக்கழக பேராசிரியரும் இந்தியருமான ஸ்ரீவாஸ் சகஸ்ர நாமத்துக்கு பிரிட்டனின் 2025ஆம் ஆண்டுக்கான இளம் சாதனையாளர் விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. லண்டனில் உள்ள பால்மாலில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க இயக்குநர்கள் நிறுவனத்தில் 2025ஆம் ஆண்டுக்கான இந்த விருது வந்து வழங்கும் விழா வந்து கொண்டாடுறாங்க. இவர் வந்து பார்த்தோன்னா கேரளாவை சேர்ந்த திருவனந்தபுரம், சரிங்களா, கேரளா மாநிலத்தை திருவனந்தபுரத்தை சேர்ந்தவர் தான் வந்து இந்த ஸ்ரீவாஸ் சகஸ்ர நாமம். ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க இதை. அடுத்தா பார்த்தீங்கன்னா தலையங்கம் எடிட்டோரியல் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமானதை மட்டும் பார்ப்போம். 2027இல் இந்திய நீதித்துறை வரலாற்றில் முதல் முறையாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவியேற்க இருக்கும் PV நாகரத்னா கூறுவது போல இந்தியாவில் எண்ணிக்கை பெரும்பான்மை உள்ள சிறுபான்மையினர் பெண்கள் தான். அப்போ இந்தியாவில் வந்து அதிகமாக எண்ணிக்கையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிறுபான்மை பெண்கள் தான் அதிகமாக இருக்காங்க. மொத்த மக்கள் தொகையில் 48% இருக்கும் மகளிரில் மிக மிக குறைவானவர்கள் மட்டுமே எந்த ஒரு உயர் பதவியிலேயோ நிறுவன தலைமையிலேயோ ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். தனியார் துறையில் அவர்கள் தங்கள் திறமையால் உயர் பதவிகளை அடைவது போல அரசியலிலும் ஆட்சியிலும் தங்களுக்குரியத்தான தகுதிக்கு உரிய இடத்தை அடைந்துவிட முடிவதில்லை என்பதைத்தான் பல்வேறு புள்ளி விவரங்கள் வந்து உணர்த்துகின்றன. உள்ளாட்சி நகராட்சி அமைப்புகளில் பரவலாக 33% இடங்கள் மகளிருக்கு ஒதுக்கப்படுகின்றன. பீகார் உள்ளிட்ட சில மாநிலங்களில் 50% வரை அவர்களுக்கு உள்ளாட்சி நகராட்சி அமைப்புகளில் ஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. தமிழகத்தில் பல மாநகராட்சிகளில் மேயர் பதவிகளில் மகளிருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அதெல்லாம் இருந்தாலும் சட்டப்பேரவை மக்களவை என்று வந்தால் பெண்களுக்கு அதே போன்ற பிரதிநிதித்துவம் வழங்கப்படுகிறதா என்றால் இல்லை. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாட்சியில் 2016 பெண்களுக்கு 50% வழங்கணும் அப்படின்னு சட்டம் இயற்றியிருப்பாங்க. பட் ஆனால் அது வந்து நடைமுறைக்கு ஒன்றும் வரலை. பெண்களுக்கு சட்டப்பேரவையிலும் மக்களவையிலும் 33% இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்றுவதற்கு எல்லா அரசியல் கட்சிகளும் உதட்டளவில் ஆதரவு தெரிவித்தன. அது தேவையில்லாதது நமக்கு. அடுத்து பாருங்கள், 1996இல் தாக்கல் செய்யப்பட்ட மகளிர் இடஒதுக்கீடு மசோதா 2010இல் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. அப்போ 96 தான் வந்து மகளிர் இடஒதுக்கீடு மசோதா வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. அது 2010 தான் வந்து மாநிலங்களவையில் வந்து நிறைவேண்டது. அதற்கு பிறகு மக்களவையில் தாக்கல் செய்து நிறைவேற்றப்படாமல் காலாவதியானது. 2023இல் நாரி சக்தி வந்தன் அதிநியம் மசோதா என்கிற பெயரில் புதிய நாடாளுமன்ற கட்டடத்தின் முதல் கூட்டத்திலேயே அதே மசோதா நிறைவேற்றப்படும் கூடும். இன்னும் நடைமுறைக்கு வராமல் ஊசலாடி கொண்டிருக்குது. அப்போது 2023 தான் வந்து இந்த மசோதா கொண்டு வந்திருக்காங்க புதிய நாடாளுமன்ற கட்டத்தில். ஆனால் இன்னும் வந்து நடைமுறைக்கு வரல. ஆனால் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 2029 தொகுதி மறுவரைக்கு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த எலெக்ஷனில் தான் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தேர்வுகள் நேர்காணல்கள் மூலம் விசாரணை நீதிமன்றங்களில் 35% ஆலைகள் மகளிர் நீதிபதிகளாக இருக்கிறார்கள். ஆனால் உயர் நீதிமன்றங்களில் 14.27% மட்டுமே. உச்சநீதிமன்றத்தில் 2021இல் நீதிபதி நாகரத்னா பதவியேற்ற பிறகு ஒரு பெண் நீதிபதி கூட தேர்வு செய்யப்படவில்லை. இதற்கிடையில் நியமிக்கப்பட்ட 21 நீதிபதிகளும் ஆண்கள். இந்தியாவிலேயே மகளிரை புறக்கணிக்கும் ஒரு துறையாக உயர் நீதித்துறை இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்னென்னா பெண்களுக்கு வந்து அதிகமாக முக்கியத்துவம் தர மாட்டீங்க, ஆனால் பெண்களை மட்டும் பற்றி பேசுகிறீங்க. பெண்களுக்கு வந்து எந்த விதத்துலையும் முக்கியத்துவம் தரல. உள்ளாட்சியிலோ நகராட்சியிலோ இல்லை வந்து லோக்சபா மற்றும் ராஜ்யசபையில் தரல, அதே போல் வந்து நீதித்துறையிலையும் தரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த திருக்குறள், செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமை யானும் கெடும். ஒருவன் செய்யத்தகாத செயல்களை செய்வதனால் கெடுவான்.
செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் விடுவதாலும் கெடுவான். திருக்குறள் வந்து 466, அதிகாரம் தெரிந்து செயல்வகை. அடுத்ததாக வள்ளுவம் காட்டும் காந்தியம் வாழ்க. இதில் திருக்குறளை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமானதை மட்டும் படிக்கிறோம் பாருங்கள். தாழ்வான உயிரினங்களிலும் மனிதன் உயர்வானவன் என்றால் தாழ்ந்த உயிரினங்களை தின்று மனிதன் உயிர் வாழ்வது எப்படி உயர்வுடையதாகும் எனும் வினா மகாத்மா காந்திக்குள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. தன் ஊன் பெருக்கத்திற்கு தான் பிரிது ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள். சரிங்களா? தன் ஊன் பெருக்கற்கு தான் பிரிது ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள் எனும் வள்ளுவத்தின் வினாவே அது. இவ்வினா உணவின் அடிப்படையில் மட்டுமின்றி உணர்வின் அடிப்படையிலும் 6வது அறிவினை கடந்த பேரறிவை நோக்கி உந்தியது. ஸோ நம்ம வந்து 6 அறிவுன்னு சொல்கிறோம். தன்னை விட அதாவது கீழ்நிலையில் இருக்க உயிரினத்தை தான் நம்ம அடித்து சாப்பிட்றோம். அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க அந்த இடத்த. அடுத்து பார்த்திங்கன்னா 1906 சத்தியாகிரக போராட்ட முறையை அதாவது காந்தி தொடங்கினார். மகாத்மா காந்தி அதை எந்த வழியில் மேற்கொள்வது என்று தெரியாது திகைத்தார். அது குறித்து தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருந்த அவருக்கு டால்ஸ்டாய் வழியாக வள்ளுவர் தெளிவாக தரிசனம் ஆனார். அப்போ தான் வந்து டால்ஸ்டாய் வழியாக வள்ளுவர் தெளிவாக தரிசனமானார். லியோ டால்ஸ்டாய் எழுதிய ஓர் ஹிந்துவுக்கு கடிதம் என்ற கட்டுரையை மகாத்மா காந்தி தனது இந்தியன் ஒப்பீனியன் பத்திரிகையில் பதிப்பித்தார். அந்த கட்டுரையில் டால்ஸ்டாய் கீதையிலிருந்தும் திருக்குறளிலிருந்தும் மேற்கோள்களை எடுத்துள்ளார். சரிங்களா? அப்போது டால்ஸ்டாய் வந்து ஒரு ஹிந்துவுக்கு கடிதம் அப்படின்ற ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அதை மகாத்மா காந்தி படித்து இந்தியன் ஒப்பீனியன் பத்திரிகையில் வந்து பதிப்பிச்சார். அதே போல் அந்த கட்டுரையில் டால்ஸ்டாய் வந்து பார்த்திங்கன்னா கீதையிலிருந்தும் திருக்குறளிலிருந்தும் தான் வந்து மேற்கோள் எடுத்து காட்டியிருக்காரு. ஸோ அதனால் திருக்குறள் வந்து எவ்வளோ பெரிய இதானதுன்னு அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு காந்தி சொல்லியிருப்பார். வள்ளுவர் குறித்து தாம் மேலும் அறிந்த விதமாக 1935 ஹரிஜன் இதழில் திருக்குறள் குறித்து தமிழ் மற என்ற தலைப்பில் ஒரு சிறு கட்டுரை எழுதியுள்ளார் மகாத்மா காந்தி. திருவள்ளுவர் ஒரு தமிழ் துறவி. அவரை ஒரு ஹரிஜன் நெசவாளர் என்கின்றன தொன்மங்கள். கிபி 1ஆம் நூற்றாண்டில் அவர் வாழ்ந்ததாக கூறுகிறார்கள். புகழ்மிக்க திருக்குறளை அவர் அளித்துள்ளார். திருக்குறள் புனித புதுமொழிகளை கொண்டது. தமிழர்களால் தமிழக மறை என்றும் அறியப்படுகிறது. எம் ஏரியல் மனித சிந்தனையின் வெளிப்பாட்டால் மிக உயர்ந்த தூய்மையானவற்றில் அதாவது ஏரியலால் மனித சிந்தனையின் வெளிப்பாட்டால் மிக உயர்ந்தது தூய்மையானவற்றில் ஒன்று அப்படின்னு போற்றப்பட்டது தான் வந்து திருக்குறள் அப்படின்னு ஏரியல் சொல்லியிருக்காரு. இதில் 1330 முதுமொழிகள் உள்ளன. பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. பல ஆங்கில மொழிபெயர்ப்புகள் உள்ளன. ஹரிஜன் மற்றும் பிற சேவைகளுக்காக சேரமாதேவி ஆசிரமத்தை நிறுவிய அமரர் வாவேசு ஐயர் ஒரு மொழிபெயர்ப்பை செய்திருந்தார். வாசகர்களின் ஹரிஜன அன்பை தூண்ட 2 குறள்களை நேர்வாக்கில் தேர்ந்தெடுத்து இங்கு தருகிறேன் என 2 குறள்களையும் தருகிறார். அவையும் காந்தியத்தின் உயிர்நாடியான கோட்பாடைய நலம். அப்போ வாவேசு ஐயர் வந்து சேரன் மாதேவி குருகுலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 திருக்குறள் வந்து சொல்லியிருக்காரு. தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிது இன்னுயிர் நீங்கும் வினை. இந்த குறளும் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழுப்பது போலும் பிறப்பு. நான் அடுத்த பிறவியில் தமிழனாக பிறக்க வேண்டும். ஏன் தெரியுமா? ஆங்கிலத்தில் படிக்கும்போதே இத்தனை சுவையாக இருக்கிற திருக்குறளின் மூல நூலை தமிழில் படிக்க வேண்டும். அதற்காகவே நான் ஒரு தமிழனாக பிறக்க வேண்டும் அப்படின்னு மகாத்மா காந்தி வந்து சொல்லியிருக்காரு. காந்திய கொள்கைகளில் தலையாய தமிழராக விளங்கிய நாமக்கல் கவிஞர் தெல்லு தமிழுயிர் வள்ளுவம் வாழ்க, மார்க்கிஸ் காந்தி மார்க்கம் வெல்க, திருவரம் வளர்க, அருளறம் வெல்க என்று 3ஐயும் வரிசைப்படுத்தி வாழ்த்துகிறார் நாமக்கல் கவிஞர். ஸோ அந்த கோட்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு சிலபஸில் இருக்குது. திருவள்ளுவர் திருக்குறளில் இலக்காக அருளாட்சியை மகாத்மா காந்தி தன் வாழ்நாளில் நிகழ்த்தி காட்டினார். அத்தகு அருளாட்சி என்று தொடருமாயின் இந்த உலகத்தில் இன்னலெல்லாம் மறைந்துவிடும் என்று திருவிக்கா நிறைமொழி கூறுகிறார். இதையே செய்தற்கு அரிய செயல் செய்து புகழ் பெற்று தெய்வமே ஆயினான் சீர்காந்தி பொய்யற்றி. சரிங்களா? பொய்யற்றீர் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று தமிழ்கடல் ரா யா சோ உறுதிப்படுத்தி பாடுகிறார். சரிங்களா? ஸோ இதில் திருக்குறள் வந்து ஒரு 4-5 திருக்குறள் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? அது போக வந்து 35 வந்து ஹரிஜன் இதில் வந்து தமிழ் மறை சொல்லி பேசியிருக்காரு. அதே போல் நாமக்கல் கவிஞர் வந்து கோட் சொல்லியிருப்பார். அதே போல் திருவிக்கா வந்து கோட் சொல்லியிருப்பார். இதெல்லாம் வந்து முக்கியமானது. இதெல்லாம் நமக்கு சிலபஸில் இருக்குது. கண்டிப்பாக வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள். திருவள்ளுவர் பேச்சின் சக்தியையும் அதை அடக்க வேண்டிய அவசியத்தையும் மிக ஆழமாக வலியுறுத்தி சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. குறள் 645. அதாவது நாம் பேசும் வார்த்தையை விட சிறந்த அதை வெல்லக்கூடிய வேறொரு வார்த்தை இல்லை என்பதை தெளிவாக உணர்ந்த பின்னரே பேச வேண்டும். தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்போம் அப்படின்னு இந்த குறள் வந்து சொல்லுது. நம்ம
அடுத்ததாக உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு தேசிய கொள்கை. மத்திய அரசு வகுத்துள்ள மனித உடல் உறுப்புகள் மற்றும் திசுக்கள் மாற்று அறுவை சிகிச்சை விதிகள் 2014ஐ தமிழகம், கர்நாடகம், மணிப்பூர் உள்ளிட்ட மாநிலங்கள் உடனடியாக ஏற்று நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவிச்சிச்சு. எந்த கொள்கையை? 2014 சரிங்களா, மனித உடல் உறுப்புகள் மற்றும் திசுக்கள் மாற்று அறுவை சிகிச்சை விதியை. எந்தெந்த ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா தமிழகம், கர்நாடகம், மணிப்பூர். மனித உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை சட்டம் 1994இல் கடந்த 2011ஆம் ஆண்டு கொண்டு வந்த சட்ட திருத்தத்தை ஏற்று நடைமுறைப்படுத்த ஆந்திர மாநிலத்தை மத்திய அரசு அறிவுறுத்த வேண்டும். இந்த சட்டத்தின் கீழ் மத்திய அரசு 2014ஆம் ஆண்டு வகுத்த விதிகளை அதன் முக்கியத்துவம் கருதி தமிழகம், கர்நாடகம், மணிப்பூர் உள்ளிட்ட மாநிலங்கள் விரைந்து நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருப்பாங்க. தானம் பெறும் உடல் உறுப்புகள் தேவைப்படும் தகுதியுள்ள நபர்களுக்கு ஒதுக்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் முறையான ஒதுக்கீடு அளவுகளுடன் தேசிய கொள்கையை மத்திய அரசு வகுக்க வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் பாலின மற்றும் சமூக பிரிவு அடிப்படையிலான பாகுபாட்டை களையும் வகையில் நாடு முழுமைக்குமான சீரான நடைமுறைகளை வகுக்கப்பட வேண்டும். மாநில உடல் உறுப்புகள் மற்றும் திசு மாற்று அமைப்பு அதாவது SODO இல்லாத மணிப்பூர், நாகாலாந்து, அந்தமான் நிக்கோபார் தீவுகள், லட்சத்தீவுகள் உள்ளிட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உரிய ஆலோசனைகளை மேற்கொண்டு தேசிய உடல் உறுப்பு மாற்று சிகிச்சை திட்டத்தின் கீழ் அந்த அமைப்புகளை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாழும்போதே உறுப்பு தானம் அளிப்பவர்களுக்கு தொடர்ந்து வணிக ரீதியில் சுரண்டலுக்கு உள்ளாவதை தடுக்கும் வகையிலும் அவர்களின் உடல் நலன் மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையிலும் வழிகாட்டுதல்களை மத்திய அரசு வழங்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. தேசிய உறுப்பு மற்றும் திசு மாற்று அறுவை சிகிச்சை அமைப்புடன் ஆலோசனை மேற்கொண்டு பிறப்பு இறப்பு பதிவு படிவங்களான படிவம் 4 மற்றும் படிவம் 4Aல் தேவையான திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த உடல் உறுப்பு மற்றும் திசு மாற்று அறுவை சிகிச்சையில் உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு அறிவுரை கொடுத்துருக்காங்க. ஸோ சட்டம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1994 தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். 2011 திருத்தம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் உடல் உறுப்பு கூட திசு சேர்த்து 2014 சட்டம் இயற்றிருப்பாங்க மத்திய அரசு. இதெல்லாம் தெளிவான ஒரு கொள்கை மற்றும் திட்டத்தை வகுக்கணும். அதே போல் கர்நாடகம், தமிழகம் மற்றும் மணிப்பூர் மாநிலம் இந்த திட்டத்தை இந்த சட்டத்தை ஏற்றுக்கிட்டு நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 19ஆம் தேதி மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியோட பிறந்த தினம். அவருடைய பிறந்த தினத்தினர் பார்த்தீங்கன்னா சிலி முன்னாள் பெண் அதிபருக்கு இந்திரா காந்தி விருது. சிலி நாட்டின் முன்னாள் பெண் அதிபர் மிஷல் பச்சேலெட்டுக்கு அமைதி ஆயுத குறிப்பு வளர்ச்சிக்கான இந்திரா காந்தி விருதை காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி வழங்கியிருக்காங்க. சிலி நாட்டின் முதல் மற்றும் ஒரே பெண் அதிபர் என்ற சிறப்புக்குரியவர் மிஷல். அதே போல் இந்தியாவின் ஒரே முதல் பெண் பார்த்தீங்கன்னா பிரதமர் இந்திரா காந்தி தான். அடுத்து ரஷ்யாவில் 2 புதிய இந்திய துணை தூதரங்கள் வெளிநாட்டுத்துறை அமைச்சர் பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர் திறந்து வச்சிருக்காரு. கேதரின் பார்க் மற்றும் கசான் ஆகிய நகரங்களில் புதிய இந்திய துணை தூதரங்களை திறக்கும் நிகழ்ச்சியில் ஜெய்சங்கர் கலந்துக்கிட்டார். எங்கே தான் எடுத்துன்னு பார்த்துங்க, ரஷ்யாவில் கேத்தரின் பார்க் மற்றும் கசான் ஆகிய 2 பகுதியில் தான் திறந்துருக்கார். ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க இதை. அதே போல் மாஸ்கோவில் மகாத்மா காந்தி சிலைக்கு மரியாதை செலுத்திருக்கார். இப்போ ரஷ்யாவில் மாஸ்கோவில் தான், ரஷ்யாவோட தலைநகரம் மாஸ்கோ, அங்கே தான் மகாத்மா காந்தி சிலை வச்சுருக்காங்க. டெல்லியில் இன்று CSC நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மாநாடு. கொழும்பு பாதுகாப்பு மாநாடு அமைப்பின் உறுப்பு நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் அதாவது வியாழக்கிழமை டெல்லியில் நடைபெற்றுச்சு. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் CSC அமைப்பின் உறுப்பு நாடுகளான மாலத்தீவு, மொரிஷியஸ், இலங்கை, வங்கதேச நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் பங்கேற்க உள்ளனர். CSC அமைப்பினுடைய 7வது மாநாடு தான் டெல்லியில் நடந்துச்சு. இப்போது கடைசியாக இந்த மாநாடு 2024ஆம் ஆண்டு ஜூலையில் காணொலி வழியில் நடைபெற்றுச்சு. அதே போல் 2023 6வது மாநாடு பார்த்திங்கன்னா மொரிஷியஸில் நடந்துச்சு. சரிங்களா? ஸோ இது பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த தேசிய தீர்ப்பாய ஆணையம் 4 மாதங்களில் அமைக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. தேசிய தீர்ப்பாயங்கள் ஆணையத்தை 4 மாதங்களில் அமைக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. 2021ஆம் ஆண்டின் தீர்ப்பாயங்கள் திருத்தச் சட்டத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. ஸோ அதன் அடிப்படையில் சீக்கிரமாக நீங்கள் தேசிய தீர்ப்பாயத்தை நிறுவனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்நிலையில் 2021ஆம் ஆண்டு தீர்ப்பாயங்கள் திருத்தச் சட்டத்தின் சில பிரிவுகளை சிறிய மாற்றங்களுடன் மத்திய அரசு மீண்டும் அறிமுகம் செய்துள்ளது. அந்த பிரிவுகள் நீதித்துறையின் சுதந்திரம், அதிகார பகிர்வு ஆகியவற்றை பாழ்படுத்துகின்றன. இது நீதிமன்றத்தின் தீர்ப்பை பின்பற்றாமலும் குறைகளை நிவர்த்தி செய்யாமலும் சட்டம் இயற்றுவதற்கு நிகராகும். எனவே ஒரு தீர்ப்பாயத்தின் தலைவர் அல்லது உறுப்பினராக
ஒருவரை நியமிக்க அவரின் வயது குறைந்தபட்சம் 50ஆக இருக்க வேண்டும். தலைவர் மற்றும் உறுப்பினருடைய பதவிக்காலம் 4 ஆண்டுகளாக இருக்க வேண்டும் உள்ளிட்ட பிரிவில் வந்து ரத்து செய்யப்படுகின்றன அப்படின்னு உச்சநீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கு. ஸோ இந்த தீர்ப்பாயம் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சரிங்களா, நீதிமன்றத்துக்கு பதிலாக குறிப்பிட்ட சட்ட பிரச்சனையை வந்து தீர்க்கிறதுக்காக உருவாக்கிய ஒரு அரை நீதித்துறையை தான் வந்து தீர்ப்பாயம் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் இதுக்கு முன்னாடி இந்தியாவில் நிர்வாக தீர்ப்பாய சட்டம் 1985 மற்றும் தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் 2010 வந்து இருக்குது. ஸோ தினமணியில் இருந்த முக்கியமான நியூஸ் தான். அடுத்து நம்ம ஹிந்து தமிழுக்கு போவோம். சேக்குவேரா 1928 அர்ஜென்டினாவில் பிறந்தார். இவர் ஃபிடல் காஸ்ட்ரோவின் போராட்ட இயக்கத்தில் இணைந்த பிறகு அந்த இயக்கம் 1959 கியூபாவின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது. கியூபாவின் புதிய அரசியலில் பல முக்கியமான பதவிகளை சேக்குவேரா வந்து வகிச்சிருக்காரு. ஸோ சேக்குவேரா பற்றி கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. சங்க காலத்தில் வணிகத்துக்காக ரோமானியர்கள் கேரள கடற்கரையில் மரக்கலங்களில் வந்திறங்கி பாலக்காட்டு கணவாயில் புகுந்து கோவையிலிருந்து தொடங்கும் ராஜகேசரி பெருவழி வழியாக வெள்ளலூர், சூலூர், பல்லடம், திருப்பூர், கொடுமணல் வந்து பொன்னை கொடுத்து மணி மாலைகளை வாங்கி சென்றுள்ளனர். இது ஜஸ்ட்டு யூனிட்டு 6 ரிலேட்டடான டாப்பிக்கு, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த 2024 ஆண்டிற்கான 6வது தேசிய நீர் விருது நேற்று நம்ம பார்த்தோம், சரிங்களா. திருவள்ளூரில் வந்து பாலாபுரம் அப்படின்ற கிராம ஊராட்சிக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சுமார் 94,000 நீரினை பயன்படுத்துவோர் சங்கங்களிலும் தமிழ்நாட்டில் சுமார் 5,600 நீரினை பயன்படுத்துவோர் சங்கங்களிலும் பரம்பிக்குளம் ஆழியார் திட்டம், வேட்டைக்காரன் புதூர் கால்வாய் ஓடைக்குளம் கிராம நீரினை பயன்படுத்துவோர் சங்கம் முதலிடம். ஸோ வேட்டைக்காரன் புதூர் கால்வாய் ஓடைய குளம் கிராம நீரினை பயன்படுத்துவோர் சங்கம் தான் வந்து இந்த சங்கத்தில் வந்து ஃபஸ்ட் இடம். நேற்று நம்ம பார்த்துருப்போம், சரிங்களா. அதுக்காக விருது தான் வந்து குடியரசுத் தலைவர் வந்து இன்றைக்கி கொடுக்குறாங்க. ரோமானிய அரசன் அகஸ்டஸ் சீசர் வெளியிட்ட ரோமானிய ரிபப்ளிக்கன் வெள்ளி நாணயம் ஒன்று திருப்பூரில் கிடைத்துள்ளது. தென்னிந்தியாவிலேயே முதலாக திருப்பூரில் தான் இவ்வகையான காசு கிடைத்துள்ளது. ஸோ அப்போ ரோமானிய அரசன் அகஸ்டஸ் சீசர் வெளியிட்ட ரோமானிய ரிபப்ளிக்கன் வெள்ளி நாணயம் வந்து திருப்பூரில் தான் வந்து தென்னிந்தியாவில் ஃபஸ்ட் டைம் வந்து கிடச்சிருக்கு. அதுபோல் சென்னை பாரிமுனை அடுத்து அமைந்துள்ள பகுதி மண்ணடி. ஆங்கிலேயர் ஆட்சியில் நரிமேடு என்ற மணற்குன்றிலிருந்து மண் கொண்டு வந்து பள்ளமாக இருந்த பகுதி நிரப்பப்பட்டுள்ளது. மண்ணை கொட்டி உருவான பகுதி என்பதால் இது மண்ணடி என அழைக்கப்படுகிறது. நம்ம ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து ஒவ்வொரு பகுதியும் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னு நம்ம நியூஸ் பேப்பரில் வந்து கொடுத்துட்டு வராங்க. ஸோ அதை ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அதெல்லாம். அடுத்தா மீன்வள ஏற்றுமதிக்காக இந்தியாவைச் சேர்ந்த 25 நிறுவனங்களுக்கு ரஷ்யா ஒப்புதல் அளிக்க இருப்பதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இதற்கு முன்பு இந்தியாவின் 102 நிறுவனங்களுக்கு அண்மையில் ஐரோப்பிய ஒன்றியம் வந்து ஒப்புதல் அளித்திருந்தது. அப்போது இந்த மீன் ஏற்றுமதி வந்து பார்த்தோம் அப்படின்னா உலக அளவில் இந்தியா வந்து 8% வந்து உற்பத்தி செய்யுது. சீனாவுக்கு அடுத்தபடியாக செகண்ட் பிளேஸில் வந்து நம்ம இருக்கோம். அதே போல் உள்நாட்டு மீன்பிடித்தல் வந்து முதல் மாநிலமாக கேரளாவும், கடல் மீன்பிடித்தல் வந்து பார்த்திங்கன்னா முதல் மாநிலமாக ஆந்திராவும் வந்து இருக்குது. சுறா மீனை பிடித்து அதன் துடுப்புகளை வெட்டி உடலை மீண்டும் தண்ணீரில் வீசும் நடைமுறைக்கு சுறா துடுப்பு பிடித்தல் என்று பெயர். இந்த கொடூரமான செயலுக்கு புருனே நாடு 2013ஆம் ஆண்டில் தடை விதித்தது. அடுத்தா பெருஞ்சித்தனர் வந்து ஒரு கோட் சொல்லியிருக்காரு. மன உறுதி உள்ளவன் ஒருபோதும் தான் மேற்கொண்ட செயலை அது தொல்லை கொண்டது, இழப்பு தருவது, கடினமுடையது, பல இடர்பாடுகளை அடுக்கடுக்காக தருவது போன்ற காரணங்களுக்காக கைவிட மாட்டான். ஒரு பெரிய ஒரு பிக் மோட்டிவேஷனு, சரிங்களா. நம்ம இலக்கு அடைய வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது இது எதுவும் சொல்லி வந்து அந்த இலக்கை வந்து தள்ளி போடக்கூடாது. இலக்கு அடைஞ்சே கண்டிப்பாக தீரணும், சரிங்களா. திறந்த வெளியில் மலம் கழிக்காத கிராமங்கள் 5.67 லட்சமாக உயர்வு. மத்திய அரசு வந்து புள்ளி விவரம் வெளியிட்டிருக்காங்க. உலக கழிப்பறை தினம், அதாவது நவம்பர் 19ஆம் தேதி பார்த்திங்கன்னா இந்திரா காந்தியோட பிறந்த தினம், உலக ஆண்கள் தினம், அதே போல் உலக கழிப்பறை தினம் வந்து கொண்டாடுறோம். இதையொட்டி மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் நேற்று வெளியிட்ட புள்ளி விவரத்தில் நாடு முழுவதும் உள்ள 5.67 லட்சம் கிராமங்கள் திறந்த வெளியில் மலம் கழிக்காதவை என அறிவிக்கப்பட்டுள்ளன. இது கடந்த 2022ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும்பொழுது 46.7% உயர்வாகும். இவற்றில் 4.86 லட்சம் கிராமங்கள் OTF ப்ளஸ் மாடல் நிலை அடைந்துள்ளன. அதாவது அவை திறந்த வெளியில் மலம் கழித்தல் இல்லாத நிலையை தக்க வைத்து கொண்டுள்ளன. அதே நேரம் இந்த கிராமங்கள் திரவ கழிவுகளை நிர்வகிப்பதுடன் தூய்மை பராமரிக்கப்படுகின்றன. இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. இது குறித்து மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் CR பாட்டீல் கூறும்பொழுது, மத்திய அரசும் மாநில அரசுகளும் இணைந்து நாடு முழுவதும் 12 கோடிக்கு மேற்பட்ட கழிப்பறைகளை வந்து கட்டி கொடுத்துள்ளன. இதன் மூலம் 95% கிராமங்கள் திறந்தவெளி கழிப்பிடம் இல்லாதவையாக அறிவிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு பிரதமர் மோடி வந்து தூய்மை இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக வந்து இதை செயல்படுத்தியிருக்காரு. தூய்மை திட்டம் பார்த்திங்கன்னா 2014 அக்டோபர் 2 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ திறந்தவெளி கழிவு இல்லாத கிராமங்கள் பார்த்திங்கன்னா 5.67 லட்சம்.
அடுத்த 74 ஏக்கர் பரப்பில் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 40,000 பறவைகள் இங்கே வருகின்றன. 2022 ராம்சார் தலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்போது இந்தியாவில் மொத்தம் பார்த்திங்கன்னா 72 பறவைகள் சரணாலயம் இருக்குது. அதில் தமிழ்நாட்டில் மொத்தம் 18 பறவைகள் சரணாலயம் இருக்குது. கடைசியாக 18வதாக பெரியார் பறவைகள் சரணாலயம் அறிவிச்சிருப்பாங்க. அதே போல் இந்தியாவில் மொத்த ராம்சார் தலங்களுடைய எண்ணிக்கை 94. அதில் தமிழ்நாட்டில் மொத்தம் 20 ராம்சார் தலங்கள் இருக்குது. அதே போல் வனவிலங்கு சரணாலயம் இந்தியாவில் பார்த்திங்கன்னா மொத்தம் 573. அதில் தமிழகத்தில் 18 வனவிலங்கு சரணாலயம் இருக்குது. சரிங்களா? கடைசியாக ராம்சார் தலமாக சரிங்களா ராமநாதபுரம் ராமேஸ்வரத்தை சேர்ந்த சக்கரைட்டா பறவைகள் சரணாலயம் ராம்சார் தலமாக அறிவிச்சிருப்பாங்க. ஸோ நவம்பர் 20ஆம் தேதிக்கான தினமணி மற்றும் ஹிந்து தமிழில் இருந்தால் முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் எவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை பிடிச்சிருந்தா தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.